கலகக்காரர். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கலகக்காரரோடு கலவாதே. சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும். அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? கர்த்தரை நம்புகிறவர்கள் தங்கள் தேசத்திற்கு உண்மையுள்ள பிரஜைகளாக இருப்பார்கள். விசுவாசிகளாகிய நாம் நம்மை சிருஷ்டித்த கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். அவரிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் காலம் வரையிலும் நாம் ஒரு தேசத்திற்கும் பிரஜைகளாக இருக்கிறோம். நம்முடைய சமுதாயத்தில் நாமும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். நம்முடைய சமுதாயத்தாருக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். சமுதாயம் நமக்கு உதவி செய்யும் போது நாமும் சமுதாயத்திற்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தரே ராஜ்யங்களை ஸ்தாபித்திருக்கிறார். அவரே ராஜாக்களையும் நியமித்திருக்கிறார். தேவன் நியமித்திருக்கிற அரசாங்கத்திற்கு நாம் உண்மையுள்ள பிரஜையாய் இருப்பது மிகவும் அவசியம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமானவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய். அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனச்சாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ரோமர் 13:1-5 வரை. தன்னுடைய தேசத்திற்கு உண்மை உள்ளவர்களாய் இராதவர்கள் கர்த்தருக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் தங்கள் தேசத்தின் சட்டங்களுக்கும் கீழ்ப்படிய மாட்டார்கள். சில சமயங்களில் சில தேசங்கள் கர்த்தருடைய உபதேசத்திற்கு எதிர்த்து நிற்கும். அந்த தேசத்தின் சட்ட திட்டங்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு முரண்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாம் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை விட கர்த்தருக்கே கீழ்ப்படிய வேண்டும். நாம் கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நடக்க வேண்டும். கலகக்காரரோடு நமக்கு எந்த விதமான சகவாசமும் இருக்கக்கூடாது. கலகக்காரர்கள் சமாதானத்தை விரும்ப மாட்டார்கள். இவர்கள் தேசத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணுவார்கள். கலகக்காரரிடத்தில் தெளிந்த சிந்தனை இருக்காது. அவர்களுடைய சிந்தனையும் குழப்பத்தில் இருக்கும். அவர்களுடைய செயல்களும் குழப்பத்தில் இருக்கும். கலகக்காரருக்கு சடுதியில் ஆபத்து வரும். நாம் அவர்களோடு ஐக்கியமாக இருந்தால் அவர்களுக்கு வரும் ஆபத்தில் நமக்கு பங்கு வரும். நாம் கர்த்தருக்கு பயந்து சமுதாயத்தில் அமைதலாக ஜீவிக்க வேண்டும். நம்மால் பிறருக்கு உபகாரம் பண்ண முடியவில்லை என்றாலும் உபத்திரவம் பண்ணாமல் இருக்க வேண்டும். கலகக்காரரோடு சேர்ந்து கலகம் பண்ணினால் நாமும் அவர்களோடு சேர்ந்து அழிந்து போவோம். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ராஜாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படும் புரட்சி கூட்டத்தில் சேர்ந்து கலகம் விளைவிக்க கூடாது.